ஆடிப்பெருக்கன்று நம்ம குளிக்கும்போது நம்மளோட தண்ணீரில் முக்கியமாக 7 மணிக்கு முன்னாடி காலையில் எல்லாருமே குளிக்கிறது ரொம்ப சிறந்தது. அதில் தண்ணீரில் வந்து நம்ம கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் தூள், அப்புறமா வந்து வேப்பில்ல ஒரு 2, 3 இலை வேப்பில்ல இல்லைன்னா ஒரு கொத்து சேர்த்து நம்ம குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாவங்கள் நீங்கி அந்த தேவியோடைய அருள் கிடைக்கும். அப்படின்றத விட நம்ம தேகம் சுத்தமாகிறத விட நம்ம மனசு சுத்தமாகும். கல்லுப்புக்கும் மஞ்சள் பொடிக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நமக்கு கார்கிள் பண்ணும்போது கூட நம்ம மஞ்சள் பொடி கல்லுப்பு சேர்த்து தானே பண்ணுறோம். பெண்கள் குளிக்கும்போது மஞ்சள் வந்து முகத்தில் தேய்ச்சிக்கிறாங்க இல்லையா, அந்தளவுக்கு அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு. அம்மன் தேவியுடைய அருளும் வந்து கிடைக்கும். அதன் பிறகு நம்ம வீட்டில் வந்து எப்படியும் நாளைக்கு எல்லாருமே பூஜை பண்ணுவோம், கோவில் போவோம். இந்த குளிக்கிற நேரத்தில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கூட குளிக்கலாம். கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இதில் 7 முக்கியமான நதிகளோட பேர் தான் இந்த ஸ்லோகம். இது வந்து நீங்கள் கல்லுப்பு, மஞ்சள் தூள், வேப்பிலை எல்லாம் போட்டுட்டு குளிக்கும்போது இந்த மந்திரம் சொல்லணும். அந்த மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா அதோடைய பவர் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 7 ரிவர் தான்: கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி. ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இந்த தண்ணியில் நான் அவங்கள வந்து வர வச்சு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நம்ம மேலே ஊற்றிக்கிட்டோன்னா நமக்கு வந்து நம்மளுடைய பாவங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். நம்ம குடும்பத்துக்கும் நல்ல சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். ஸோ நல்ல செயல்கள் வந்து நம்மளுடைய டே ஆரம்பிக்கும் போதுலேருந்தே நம்ம ஆரம்பித்தா தான் அது நல்லாவும் இருக்கும். ஸோ கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.